ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் டே வித் மாம். எல்லா வேலையும் பண்ணிட்டு நல்ல மாதிரியே உட்கார்ந்துருக்குறது இவன் தான். ஆனால் நம்மளை வந்து எந்த அளவுக்கு இது பண்ணாமோ நமக்கு என்ன சொல்றது, ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அந்த அளவுக்கு இந்த சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. போன வாட்டி பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்தான், இந்த வாட்டி ரூம்குள்ளே போய் பூட்டிட்டான். அஜோ என்ன பண்ணுறது, நான் படா படுத்தி எடுத்துட்டான். எங்க எல்லாரையும் படா படுத்திட்டான். மூஞ்ச பத்தியா ஆளப்பாரு. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா சொல்லிடுறேன். என்ன நடந்துச்சுன்னு நான் வந்து கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அப்போ வீட்டில் இல்லை, நானும் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னோட அப்பா ஊரில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஐ செக்கப் பண்ணுறதுக்காக நாங்கள் ஆல்ரெடி அலைஞ்சிட்டு தான் இருக்கோம். ஆப்ரேஷன் வேறு பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டென்ஷனில் வந்து நாங்கள் ரொம்ப அலைஞ்சிட்டே இருக்கோமா. நாங்கள் தேவக்குட்டியை வந்து அத்தை தான் பார்த்துக்கிறாங்க. நாங்கள் ஈவினிங் டைம் தான் போகிறதுனால ஈவினிங் கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பான். ஸோ அதனால் அத்தை இருக்காங்க, பசங்க வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்துக்கிறாங்க. அதனால் நான் வந்துட்டு நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போனோம். அவரே வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு பக்கம் அவங்கள வந்து நல்லபடியாக நம்ம பார்த்துக்கணும், நம்மளை தேடி வந்திருக்காங்க, வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற போது நம்ம எவ்வளோ நல்லா கவனிக்கணும். ஸோ எனக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் இவனையும் ரொம்ப வந்து இவனை வந்து டேக் கேர் பண்ணல தான் உண்மையை சொல்லணும்னா. அந்த ஸ்கூல் டைம்ஸில் விட லீவில் வந்து அவனை ரொம்ப ஃப்ரீயாக விட்டுட்டேன். ரொம்ப ஓவராக அவனை வந்து அவன் பின்னாடியே போகிறதில்ல. ஸோ அப்படித்தான் அவனோட ரொட்டீன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் ரொம்ப பெருசாக அவன் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஃபுல்லாக வந்துட்டு அப்பாவை வந்து டேக் கேர் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செக்அப் கூட்டு போகிறது அப்படின்னு போயிட்டு இருந்தது. இவன் வந்து ஈவினிங் டைம்னா அப்பாவை வந்து செக்அப் கூட்டு போகும்போது என்னாச்சு, போயிட்டு வந்துட்டோம். உள்ளே வர தேவ எங்கத்த அப்படின்னா உள்ளே இந்தம்மா இப்போ நம்ம உள்ளே போய் படுத்திருக்கான் அப்படின்னு அவங்க அப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்காங்க. எந்திச்சு போனானே அப்படின்னு சொன்னா ரூம்ல படுத்திருக்கான் அப்படின்னாங்க. அவங்களும் வந்து ஹாலில் உட்காந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா கதவை மூடிட்டான். சரி, கதவு எப்போ மூடுவான், 3 நாளாம் வந்து தாப்பாலாம் போட தெரியாது. கீழே வந்து தாப்பா போட மாட்டான். கீழே வந்து தாப்பா போடுவான், மேலே வந்து அவனுக்கு எட்டாது. அதனால கீழே உள்ள தாப்பா எல்லாமே நாங்கள் எடுத்து வச்சுட்டோம். எந்த ரூம்லயுமே கீழே தாப்பா கிடையாது, மேலே மட்டும்தான் இருக்கும். பாத்ரூம்ல கூட அப்படிதான். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருந்ததுனால நாங்கள் தைரியமா இருந்தோம். அப்புறம் பார்த்தா மேலே தாப்பா போட்டிருக்கான். என்னடா திறக்க வரவே மாட்டேன், திறக்க முடியலையே அப்படின்னு அப்புறம் அந்த சைடு கூடிய ஜன்னல் வழியா போய் பார்த்தா மேலே தாப்பா போட்டிருக்கான். அப்புறம் அவன் பாட்டுக்கு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு பதட்டம் தாங்க முடியல. ஐயோ என்னடா இவன் வந்துட்டு உள்ள போய் பூட்டிட்டா எப்படி வருவான், அவனா திறந்தா தானே வர முடியும் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட எத்தனை மணி, நாங்கள் ஒரு மணி நேரம் அவங்ககிட்ட போராடி இருப்போம் வெளியே வர்றதுக்கு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, சரி நான் கார் சாவி இருந்துச்சு, எப்பவுமே கார் சாவி எந்த சாவி அவர் வந்து பொறுப்பா தானே இருப்பாரு, அந்த கரெக்டான இடத்துல அந்த பொருள் இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். அந்த வைக்கிற இடத்துல அந்த பொருள் இருக்கணும், எப்போ நம்ம வைக்கிற இடத்துல பொருள் அந்த ப்ராடக்ட் இருக்கணும். ஏன் அதை அழிக்கிறேன்? எப்பவுமே நம்ம தேவக்குட்டி வந்து பொறுப்பா தானே இருப்பாரு, அந்த வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கணும். அதனால சரி நம்ம வந்து இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட கார் சாவியை வந்து கொடுத்தாங்க. கார் சாவியை கொடுத்தா கொண்டு போய் அந்த இடத்துல போய் வைக்கணும் அப்படின்னு அவனுக்கு தெரியும்ல. அதனால அதுக்காக கதவு திறந்து கொண்டு போய் வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் சாவியை வந்து கொடுத்தாங்க அவர்கிட்ட. சரி, கார் சாவியை காட்டி கொடுத்தோன்னே வாங்கிட்டான். சரி போயிடுவான், நம்ம போய் எடுத்துட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போவே மாட்டேங்க. அங்கேயே நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கான், எங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். போமா தேவமா நீ போய் அந்த இது தர, நானும் ஆக்ஷன் காட்டுறேன், தேவக்குட்டி அதை இது பண்ணுமா அப்படின்னு. அவன் ஒரு இது பண்ணல, சிரிச்சுக்கிட்டே இருக்கான். எங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா இவன் இப்படி பண்றான். ஏன்னா நம்ம திட்டினாலும் அவனுக்கு புரிய போறது இல்லை, நம்ம டென்ஷன் ஆனாலும் அவனுக்கு தெரிய போறது இல்லை. என்னடா பண்றது அப்படின்னு. சரி நான் ஒன்றும் நினைச்சேன், சரி நம்ம வீடியோ எடுக்கலாம், நம்ம வீடியோ எடுத்தா நம்ம எப்பவுமே வீடியோ எடுக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தேவக்குட்டி நம்ம வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனை காமிச்சு வெளியே வருவான் அப்படின்னு நினைச்சேன். நான் அப்படி நினைச்சா இவன் வீடியோ காட்டினோடனே ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். ஓ நம்மளதான் வீடியோ எடுக்கிறாங்க, அவருக்கு வந்து வீடியோ எடுத்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாரு, ஜாலி ஆயிட்டான். அங்க நின்றுட்டு ஒரே சிரிப்பு ஆட்டமா இருக்கு. அட கடவுளே, வெளியே வருவான்னு பார்த்தா இவன் நின்று என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஒரே இது. என்னடா பண்றது கடைசிலன்னு தெரியவே இல்லை. இந்த கீ தான் மேட்ரு. சரி நம்ம வீடியோ காட்ட வேண்டாம், வீடியோ காட்டுற போய் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறான். ஒருவேளை அவனை வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். வெளியே வானா கேட்க மாட்டேங்கான். ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டேன். இதெல்லாம் அந்த ஃப்ளாஷ்லாம் அடிச்சா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த லைட்டு, அந்த வீடியோவில் லைட்டு அதெல்லாம் அடிச்சா வந்து ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ அதுக்காக வெளியே வந்துடும் அப்படின்னு நினச்சேன்.
கடைசியில் அதுவும் வரமாட்டேன்ட்டு அதோட அந்த வீடியோ சரி நம்ம வீடியோ எடுக்கிறது நிப்பாட்டிடலாம்னு சொல்லிட்டு வீடியோ கட் பண்ணியாச்சு. வீடியோ கட் பண்ண உடனே கொஞ்சம் மெதுவாக அப்படி திரும்பி பார்த்தான். ஓகே போய் திறந்துருவான் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் வந்து அது வச்சா நம்ம எல்லாரும் போயிடுவோம், நம்மளை பார்க்க போய் தான் அவன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறான். அவனுக்கே தோணி அவனே திறப்பான். நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், நம்ம வந்து கூடி நின்று இதெல்லாம் பண்ண வேண்டாம். அவனுக்கு வந்து எப்படியும் புரிய போகிறது இல்லை. நம்ம எவ்வளோ புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டோம், பட் அவன் வந்து வரமாட்டேன்றான். அதனால் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், அவன் தானாக வந்துடுவான். நீ டென்ஷன் ஆகாதீங்க யாரும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் யாருமே அந்த பக்கமே இல்லை. அந்த ஜன்னலில் வந்து எல்லாருமே வந்துட்டோம், டோட்டலாக வந்துட்டோம். வந்துட்டு ஆனால் கார் சாவி அவன் கிட்ட தான் இருக்கு. கண்டிப்பாக அந்த கார் சாவியை வைக்கிறதுக்கு அவன் வெளியே வந்தே ஆவான். ஏன்னா அவனுக்கு அது பிடிக்காது, வேற இடத்துல வைக்கிறதுக்கு அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த இடத்துல வச்சாதான் அவனுக்கு திருப்தியா இருக்கும். அதனால அந்த ரூம்ல எங்கேயுமே வைக்க மாட்டான். நேரா வெளியே வந்து அந்த சாவி தொங்க போடுற இடத்துல தான் வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டு அந்த பக்கமே போல அப்படி கூடி வந்து ஹாலில் வந்து எல்லாருமே உட்காந்துருக்கோம். ஹாலில் உட்காந்துட்டு சரி என்னடா இன்னும் சரி தட்டி பார்க்கலாம். எங்கள் அத்தை வேற சும்மா இருக்க மாட்டேன்றாங்க, போய் தட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை அவன் தட்டினாலும் கேட்காதத எதுக்கு அப்படின்னா அவங்க ஒரு பதட்டத்தில் அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க. சரி ஓகே அப்படின்னு நாங்கள் வாசலே தான் நிற்கிறோம். அந்த ரூம் வாசலே நின்றுட்டுருக்கோம். நின்றுட்டு இருக்கு. நாங்கள் அந்த ரூம் வாசலே ரொம்ப நேரமாக நின்றுருக்கோம். சரி திறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1 hour கழிச்சு அது வரைக்கும் செம்ம சிரிப்பு. உள்ளுக்குள்ள அங்கே இருந்துக்கிட்டு சிரிப்பு சத்தம் தான் எங்களுக்கு கேட்குது. சிரிக்கிறான், படுத்து உருள்றான் பெட்ல. அவன் ஜாலியாக இருக்கான். நமக்கு தான் பீதியை கிளப்பிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம தான் வந்து டென்ஷனாக வந்துட்டு ஐயோ இது பண்ண மாட்டானே அது பண்ண மாட்டானேன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். பெட்டு மேலே ஏஞ்சி நிற்கிறான். அம்மா ஏஞ்சி என்ன பையன் சொல்கிறான். இங்கே நமக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. அவரு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே செம்ம கடுப்பாச்சு. ஆனால் அவன் பண்ணது அன்னைக்கு. அப்புறமா அப்படியே கொஞ்சம் கூல் டவுன் ஆல் இஸ் வெல் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக இருந்தோம் எல்லாருமே. ஏன்னா எங்கள் அத்தையும் நாங்கள் சமாதானம் ஆனாலும் எங்கள் அத்தை சமாதானம் ஆக முடியாங்க. அவங்கள வேற நாங்கள் வந்து சமாதானப்படுத்த வேண்டியிருக்கு. ஸோ அப்புறம் எங்கள் அப்பா வேற வந்துட்டு எங்கள் அப்பாவும் பேஷண்ட்டு. ஸோ அவங்களையும் நம்ம டென்ஷன் படுத்தக்கூடாது. அவங்களுக்கும் வந்து ஐயோ கதவை பூட்டிட்டானா அவங்க கொஞ்சம் டென்ஷன். அவங்க வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வேறு இருக்குது. அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஹார்ட் ப்ராப்ளம், சுகரு, இப்போ ஐ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்கள டென்ஷன் படுத்திடக்கூடாது. வந்தவங்கள நம்மளால கூட கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடக்கூடாது. அதனால அப்புறம் கடைசியில் வந்தான் சார். அப்படியே ஆடி அசைஞ்சு மெதுவாக திறந்து வெளியே வரானாமா. ஐயோ கடவுளே, என்னமோ இந்த மாஸ் படத்துலலாம் மாஸ் என்ட்ரி கொடுப்பாங்க அந்த மாதிரி பில்டப் கொடுத்து இவன் வந்தான் பாருங்க. செம்ம கடுப்பாயிடுச்சு. அது வந்து நான் வீடியோ எடுக்கல. நாங்களே ஒரு பக்கத்தில் ஸ்டார்டிங்கில் அவன் வீடியோ எடுத்தா வந்து வெளியே வருவான், அதுக்காக தான் அந்த வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த மைண்ட் செட்டில் இல்லை, வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டில் இல்லை. அதனால பதட்டத்தில் இருந்தனால எடுக்கவும் இல்லை. ஸோ அப்புறமா வந்தான் பாருங்க. எப்பா வந்துட்டான்டா சாமின்ற மாதிரி. அப்போதான் உயிரே வந்துச்சு. அப்புறம் மேலே என்ன லாக் என்ன பண்ணுறதுன்னு தெரில. லாக் எடுக்க வேண்டாம், நம்ம ஜஸ்ட் மேலே வந்து ஏற்றி விட்டுருவோம். அப்போனா அவன் மூட முடியாது. அவனுக்கு வந்து அதாவது இந்த லாக் தள்ளுற அளவுக்கு எட்டுது, அதுக்கு மேலே ரொம்ப எட்டலை. அதனால என்ன பண்ணுறோம், நம்ம லாக்கை வந்து மேலே தள்ளி விட்டுறலாம். கீழே எடுக்க தெரியாது அவனுக்கு, எடுத்துட்டு திரும்ப லாக் போடுறதுக்கு அவனுக்கு தெரியாது. அதனால நம்ம மேலே தள்ளி விட்டா அவன் பூட்ட தெரியாது அவனுக்கு, அந்த அளவுக்கு அவனுக்கு தெரியாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கோம். பட் தெரில, எனக்காவது ஒரு நாள் அதையும் பண்ண சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு அவனுக்கு தெரியல. இந்த மாதிரி லாக்கை மேலே எடுத்து விட்டுருக்கோம். அதனால் போய் ரொம்ப நேரமாக அடுத்த நாள் அப்படி தான் பண்ணான். இன்னைக்கு தள்ளிட்டு திரும்ப லாக் போட ட்ரை பண்ணுறாராமா. அங்கே லாக்கே ஆக மாட்டேங்குது, மூடவே மாட்டேங்குது. அதனால் அது கொஞ்சம் அதுக்கு ஒரு கோவப்பட்டான், அதுக்கு ஒரு டென்ஷன் ஆனான். சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அதை விட்டுட்டு போயிட்டான். அதனால இப்போதைக்கு லாக்லாம் எதுவுமே எடுக்கலை, ஜஸ்ட் மேலே வந்து தூக்கி விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே அவனுக்கு விவரம் வந்து அந்த லாக்கை கீழே இறக்கி மேலே போட்டானா தான் நமக்கு ஆபத்து. அதுக்கப்புறம் நம்ம எல்லா லாக்கையும் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியில். லாக்கே இல்லாமல் தூங்குங்கடா அப்படின்னு எல்லாரையும் போட வேண்டியதான். என்ன தேவ், இப்ப இல்லாம எங்களை டார்ச்சர் பண்ணுவ தேவ் குட்டி. எல்லாம் பட்ட நல்ல மாதிரியே படுத்து கிடப்பாயா என்ன? செல்லக்குட்டி இங்க பாரு இந்த உங்க திருமுகத்தை கொஞ்சம் காட்டுங்க இங்க எல்லாருக்கும். ஐயா உங்க திருமுகத்தை கொஞ்சம் காட்டுங்க ஐயா. இங்க திரும்புங்க ஐயா, கொஞ்சம் உங்க திருமுகத்தை இங்க கொஞ்சம் காட்டுங்கோ.
எல்லாருக்கும் காட்டுங்கோ. கொஞ்சம் வேணுமா? ஆளப்பாரு ஆளை இப்படியெல்லாம் டென்ஷன் படுத்துறான் நம்மள. ஆனா குழந்தை வளருது இல்ல, இப்பதான் எங்களுக்கு புரியுது. ஏன்னா குழந்தை வந்து என்னெல்லாம் பிரச்சனை பண்ணுமோ, சின்ன வயசுல குழந்தைங்களை என்னெல்லாம் பிரச்சனை பண்ணுமோ அதை நான் அப்போ ஃபேஸ் பண்ணல. அந்த பிரச்சனைகளாம் நான் இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முட்டி பயல். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களையும் நான் உங்களையும் நான் பயமுறுத்திட்டேன், நானும் பயந்துட்டேன். ஸோ அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருவோம். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வர கேட்டுகிட்டே இருந்தாங்க, என்னக்கா திறந்துட்டானான்ட்டு. நான் அதை வந்து சரி உடனே நம்ம அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சி டக்குன்னு இந்த வீடியோவை நம்ம போஸ்டே பண்ணி ஆகணும். ஏன்னா நான் அதுக்கு மேலே எடுக்கலை, நான் அந்த மைண்ட் செட்டில் இல்லையா. அதனால நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப நேரம் ரூம்குள்ளே இருக்கவும் மாட்டான், உடனே வெளியே வந்துடுவான். நான் அந்த மாதிரி தான் வந்துடுவான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவன் இவ்வளோ பெரிய பிரளயம் பண்ணுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் வந்து கொஞ்சம் பயந்துட்டோம். பட் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சின்ன வயசுல ஒரு 3 வயசா இல்லை நடக்க ஆரம்பித்தோடனே ஒரு 7 வயசு இருக்கும், அப்பவும் இப்படிதான் பண்ணா. அப்போ என்ன பண்ணா, கீழே தாப்பா போட்டான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கீழே உள்ள தாப்பா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணோம். கீழே தாப்பா போட்டுட்டு உள்ள உட்காந்துட்டு எவ்வளோ நேரம், இந்த வாட்டியாவது 1/2 hourல வந்துட்டான். அப்போ குழந்தையா இருக்குச்சுல தூங்கிட்டான். உள்ள போய் சார் வருவாருன்னா படுத்து நல்லா கும்பகரணம் தூங்குறான். நாங்கள் அதாவது இன்னொரு ரூம்ல நாங்கள் அந்த வழியா போய் ஜன்னல்ல தட்டி பார்க்குறோம். அப்போ வந்து அவனுக்கு பார்க்க தெரியாது, ஐ கான்டாக்டே கிடையாது, எங்களை பார்க்கவே மாட்டான். நாங்கள் சொல்றதும் அந்த ஆக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ புரியவே. இப்போ கொஞ்சம் புரியுது, அப்போ சுத்தமாக அவனுக்கு தெரியாது. அப்போ ஐயோ என்னடா பண்ண. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ராடு ஒன்று இருந்துச்சு. இருந்தோடனே நாங்கள் அதை வச்சு அப்படியே நாங்களே அந்த லாக்கை வந்து திறந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்களே திறந்து நாங்களே அவனை கூட்டு வந்துட்டோம். இந்த வாட்டி அவரே திறந்துட்டாரு, அதனால ரொம்ப சந்தோஷம். நிறைய குட்டி பெரிய சாகசங்கள்லாம் பண்ணியிருக்கான் தேவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதாவது இப்போ வந்து அப்பாவோட ஆப்ரேஷன் வந்து பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அப்டேட் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். பாய். எல்லாரையும் பயமுறுத்திட்டாரு.